வெயிட் லாஸ் பண்றதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க புரோட்டீனை டெய்லி பேசிஸ்ல நிறைய கன்சியூம் பண்ணியும் உங்களுக்கு வெயிட் வந்து குறையல அப்படின்னா ஏன் குறையல அப்படின்றத இந்த வீடியோல வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாரும் என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு புரோட்டீன் தான் வந்து எடுக்கணும் அப்படின்றது யாராலுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தரை பொறுத்து வந்து மாறும். பர்டிகுலரா உங்களோட ஆக்டிவிட்டி லெவலை பொறுத்து வந்து மாறும். இப்போ நீங்க புரோட்டீனை வந்து வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்தும் கன்சியூம் பண்ணலாம், நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்தும் கன்சியூம் பண்ணலாம். நீங்க வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஃபுட்ல இருந்து வெறும் புரோட்டீனை மட்டுமே வந்து சாப்பிட முடியாது. கம்பல்சரி வந்து அது கூட கார்போஹைட்ரேட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுவே நீங்க நான் வெஜிடேரியன் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல மேக்ஸிமம் ஃபேட்டும் வந்து உங்களுக்கு சேர்ந்து வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க வெஜிடேரியன் புரோட்டீன் வந்து சாப்பிட்டு வெயிட் லாஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணுமோ, கேலரிஸ் எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமா நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து குறையாது. இதுவே நீங்க அனிமல் புரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணாலும்